ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் மீடியா. நான் வெற்றி. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிபாட்டட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம், ஒரு சாஃப்ட்வேர் பற்றி. இந்த ஜிபாட்டட் பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் மீனிங் பார்த்தீங்கன்னா நோ பார்ட்டிஷன் எடிட்டர்னு சொல்லிட்டு. இந்த ஜிபாட்டட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்ட்டிஷனை எடிட் பண்ணிக்கிறதுக்கு ரீசைஸ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் இந்த ஜிபாட்டட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம பிசியில் இருக்கக்கூடிய டிரைவை வந்து ஸ்டோரேஜ் டிரைவ் வந்து எடிட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஜிபாட்டட் பார்த்தீங்கன்னா லினக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் OS இன்ஸ்டால் பண்ணுறப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜிபாட்டட் வந்து பார்ட்டிஷன் எடிட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் லினக்ஸ் OSல நம்ம வந்து சிம்பிளாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஜிபாட்டட் வந்து விண்டோஸ்க்கு வந்து கிடையாது, ஒன்லி லினக்ஸ்க்கு மட்டும் தான் அவ்வளோவா இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து பிசியில் நம்ம வந்து ஜிபாட்டட் யூஸ் பண்ணலாம். அது வந்து ISO ஃபைலில் கிடைக்குது. நான் வந்து ஜிபாட்டட் சொல்லிட்டு கூகுள் சர்ச் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க ஃப்ரீ அப்ளிகேஷன் ஃபார் கிராஃபிக்கலி மேனேஜிங் டிஸ்க்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இதுதான் பார்த்தீங்கன்னா ஜிபாட்டோட அஃபிஷியல் சைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஜிபாட்டட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லினக்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. சிங்கிள் லைன் கமெண்ட் மூலமா வந்து எனி லினக்ஸ் OSல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் ஆனால் லினக்ஸ் இல்லாததை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லினக்ஸ் OS இல்லை அப்படின்னா நம்ம வந்து உள்ளே இருக்கிற பார்ட்டிஷன் எடிட் பண்ணணும்னா நம்ம வந்து ISO ஃபைல் கொடுக்குறாங்க. நீங்கள் OS டவுன்லோட் பண்ணுவீங்களா அதே ஃபார்மேட்டில் ISO ஃபைலாக வந்து ஜிபாட்டட் வருது. இதை வந்து டவுன்லோட் பண்ணீங்க, ஜஸ்ட் வந்து ஒரு 500 MB கிட்ட இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா சோர்ஸ் 4G மூலிமா ஜிபாட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ISO ஃபைலாக இருக்கும். அதை வந்து நம்ம பூட்டபிளில் ஃப்ளாஷ் டிரைவாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ரூஃபஸ் வந்து பெஸ்ட்டான டூலாக இருக்கும். ரூஃபஸோட அஃபிஷியல் சைட்டும் நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரூஃபஸும் டவுன்லோட் பண்ணிக்கேன். கீழே ஸ்க்ரால் பண்ணோம்னா ரூஃபஸ் வந்து 4.G வந்து இப்போ 4.5 வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கேன். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரூஃபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். என்னோட டவுன்லோட் ஃபோல்டரில் ரூஃபஸ் டவுன்லோட் பண்ணிட்டேன். அப்புறம் ஜிபாட் லைவ் சொல்லிங்க AMD 64 பிட் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ISO ஃபைலாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணிவிடுங்க. நான் ஒரு 2GB USB இன்செர்ட் பண்ணிடுறேன். இப்போ 2GB கிடையாது, 32GB தான். ஸோ எங்கிட்ட ஒரு 2GB ஓல்டு USB இருக்கிறதுனால அதை வந்து இன்செர்ட் பண்ணிடுறேன். என்னோட திஸ் பிசியில் பாருங்கள் USB ஸ்டிக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் 2GB. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரூஃபஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. சேம் தான், நம்ம ISO ஃபைலை எப்படி வந்து பூட்டபிள் ஃப்ளாஷ் டிரைவை கன்வெர்ட் பண்ணமோ அதே மெத்தட் தான். இங்கே பாருங்கள் டிவைஸுக்கெல்லாம் என்னோட USB செலக்ட் ஆகிருக்கு. டிஸ்கில் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற ஜிபாட்டட் லைவை வந்து கொடுங்க. ISO ஃபைலை ஓப்பன் கொடுத்துட்டு பார்ட்டிஷன் ஸ்கீம் MBR GPTன்னு கொடுங்க. நீங்கள் வந்து உங்களோட பிசி வந்து பார்த்தீங்கன்னா பயாஸ் வந்து லெகசி மோடில் இருந்தால் MBRல இருக்கட்டும். அது GPT அதாவது UFI மோடில் இருந்தால் GPTயில் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா இதில் அப்படியே ஓகே கொடுத்துட்டோம். இதுலேயும் ஓகே கொடுத்துட்டோம்னா பாருங்கள் ஃபார்மேட் ஆக ஆரம்பிச்சு. இது வந்து கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஃபியூ செகண்ட் எடுக்கும். நம்ம வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜிபாட்டட் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சாய்ஸ். நீங்கள் உள்ளே வந்து OS இல்லை, ஆல்ரெடி இந்த ஜிபாட்டடை வந்து நீங்கள் ஒரு தனியாக ஒரு USBயில் ஃப்ளாஷை கனெக்ட் பண்ணி வச்சுட்டு, ஸோ என்னோட USBயில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்கிற ஹார்ட் டிஸ்கில் OS இல்லை, ஆனால் அந்த ஹார்ட் டிஸ்கை எடிட் பண்ணி நம்ம வந்து ஒரு போர்ட்டபுளாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி ஜிபாட்டட் மூலிமா நம்ம வந்து அதை வந்து ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணி எடிட் பண்ணி நியூவாக ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைல் ஃபார்மேட் கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம OS இன்ஸ்டால் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா லினக்ஸ் OSல இன்ஸ்டால் பண்ணுறப்போ நம்ம ஆல்ரெடி பார்ட்டிஷன் எடிட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிபாட்டட் வந்து யூசேஜ் ஆகும். பார்த்தீங்கன்னா ஜிபாட்டட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவாக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து க்ளோஸ் கொடுத்துட்டு சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் கொடுங்க. நான் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரீஸ்டார்ட் கொடுத்துட்டேன். என்னோட பூட் மெனு பார்த்தீங்கன்னா F11 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா UFI Jet Plus 10 Scan 2GB இருக்கிறது தான் என்னோட USB. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிபாட்டட் ஃப்ளாஷ் டிரைவை கனெக்ட் பண்ணி வச்சிருக்காது. அதில் கொடுத்துட்டு நான் அப்படியே என்டர் கொடுத்துட்றேன். ஸோ பாருங்கள் வந்துருச்சு. ஜிபாட்டட் லைவ் டிஃபால்ட் செட்டிங்ஸ் இருக்கா, அப்படியே என்டர் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீ மேப் கேட்குது.
கீ மேப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. அப்படியே வந்து என்டர் கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து டிஃபால்ட்டாக 33ல் இருக்குது. அப்படியே என்டர் கொடுத்துடலாம். ஜஸ்ட் வந்து அப்படியே என்டர் கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜிபார்டட் வந்துருச்சு. பாருங்கள் ஜிபார்டட் வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜிபார்டட் பார்ட்டிஷன் எடிட்டர். இந்த ஜிபார்டரில் ஸோ இந்த இடத்துல இருக்க பார்த்தீங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா ட்ராப் டவுனில் நம்ம எத்தனை ஸ்டோரேஜ் ட்ரைவ் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி காட்டும். என்கிட்ட 1 2 3 ட்ரைவ் இருக்குது. 3வது இருக்கிற ட்ரைவ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கிற ஜிபார்டட் பார்த்தீங்கன்னா ஜிபார்டட் யூஎஸ்பி ட்ரைவ் இது, அதாவது ஃப்ளாஷாக கன்வெர்ட் பண்ணுது. இது ரெண்டும் என்னோட சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஹார்ட் ட்ரைவு. ஸோ இது ரெண்டுத்துல நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் எடிட் பண்ணணும்னு பாருங்கள். அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். முதல்ல செலக்ட் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த டிரைவுக்குள்ளே இருக்கிற பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் வந்து இங்கே காட்டும். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீசைஸ் கொடுத்துக்கலாம். ரீசைஸ்னா அந்த டிரைவ் அப்படியே இருக்கட்டும், அதுலேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கிறதுக்காக தான் நம்ம ரீசைஸ் கொடுக்குறது. இதுலேருந்து எனி ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். எம்பி கணக்கில் இருக்கும். நான் வந்து ஒரு 1,00,000 எம்பி கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசைஸ் கொடுத்துட்டோம்னா அதுலேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கிட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம 1,00,000க்கு 10,000 எம்பி தான் கொடுத்துருக்கேன். ஸோ பரவாயில்ல, இப்படி தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி ஏதாவது மாற்றி ஏதாவது மிஸ்டேக் கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல அண்டு ஆப்ஷன் இருக்கும். அண்டு கொடுத்துட்டோம்னா பழைய மாதிரி வந்துடும். நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுக்கல. ஜஸ்ட் வந்து ரீசைஸில் ஃப்ரீ ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுக்கணும். 1,00,000 எம்பி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ரீசைஸ் கொடுத்துட்டோம்னா ஸோ பாருங்க ரீசைஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்கறது. கொடுத்துட்டு இதை வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே பாருங்க அப்ளை ஆப்ஷன் இருக்கும். அப்ளை ஆல் ஆப்ரேஷன் சொல்லிட்டு இது வந்து அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா இங்கே அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அப்ளை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து க்ளோஸ் கொடுத்துட்டோம்னா அது வந்து அப்ளை ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டு பண்ண முடியாது. ஏன்னா அப்ளை ஆயிடுச்சு. நம்ம எடிட் பண்ணது அப்ளை ஆயிடுச்சு. இது மேலே நம்ம அண்டு பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரீசைஸ் பண்ணுறது. வேணான்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலீட் கொடுத்துக்கலாம். டெலீட் கொடுத்துலாம். டெலீட் கொடுத்ததுக்கப்புறம் அண்டு பண்ணால் அண்டு ஆகிடும். பக்கத்துலேயே அப்ளை கொடுத்துட்டு அப்ளை ஆள் கொடுத்துட்டோம்னா அப்ளை ஆயிடுச்சுன்னா அப்ளை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டு பண்ண முடியாது. ஸோ இப்போ பாருங்க அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து அண்டு பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கிராஸ் செக் பண்ணிட்டு அப்புறமா அப்ளை கொடுக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து நியூவில் கொடுத்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்துக்கலாம். அப்படியே வந்து ஃபைல் சிஸ்டம் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு என்ன ஃபைல் சிஸ்டம் நீங்கள் கொடுக்கணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா BTRF, EXFAT, ext2, 3, 4 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் உண்டான ஃபைல் சிஸ்டம். விண்டோஸுக்கு பார்த்தீங்கன்னா FAT32, FAT16, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NTFS சொல்லிட்டு இருக்கும். NTFS இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோஸோட ஃபைல் சிஸ்டம் கொடுத்துட்டு FAT32 கொடுத்தே பொறுத்து நம்ம விண்டோஸ்லேயும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், லினக்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். FAT32 கொடுத்துட்டு ஆட் கொடுத்துட்டோம்னா ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுக்கணும். அப்ளை கொடுத்துட்டோம்னா அது வந்து அப்ளை ஆகிடும். அப்ளை ஆனதுக்கப்புறம் அண்டு கொடுக்க முடியாது. இப்போ வந்து ஒரு டிரைவில் ஃபுல்லாக வந்து ஒரு வால்யூம் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து இந்த ஹார்ட் டிஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை நம்ம வந்து கேபிள் யூஎஸ்பி மூலமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நம்ம பிசிலே கூட இன்டர்னல்லே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான். இல்லை வேண்டாம் நான் டெலீட் கொடுத்துட்றேன். டெலீட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்துட்றேன். இதில் வேண்டாம், இதில் வந்து நான் ஒரு 3 டிரைவர் கிரியேட் பண்ணணும், 4 டிரைவர் கிரியேட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூவில் இங்கே வந்து சைஸ் கொடுத்துருங்க. எவ்வளோ கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சைஸை கொடுத்துட்டு ஆடட் கொடுத்துட்டோம்னா அந்த சைஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ext4 ஃபைல் சிஸ்டம்ல கிரியேட் ஆயிருக்கு. நம்ம வந்து ஃபார்மேட் வந்து அப்புறமா கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். FAT32 கொடுத்தாச்சு. அகைன் வந்து ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 MBயில் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதை வந்து FAT16ல கொடுக்கலாம், ext4ல கொடுக்கலாம். அந்த மாதிரி ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்துட்டோம்னா சேஞ்ச் வந்து அப்ளை ஆகிடும்.
அப்ளை ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் கொடுத்தோம்னா ஸோ 3 பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிட்டோம். 3 டிரைவ் 3 வால்யூமை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு டிரைவில் 3 பார்ட்டிஷனாக நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜிபார்டெட் வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த ஜிபார்டெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் எனக்கு வந்து நான் சிஸ்டமில் நீங்கள் ஓஎஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னா அதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணுறதுக்கு அதை ஃபுல்லாக டெலீட் பண்ணி நீங்கள் இதை இப்போ வந்து நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன், அந்த ஹார்ட் டிஸ்க்கை கழட்டி வேற ஒருத்தருக்கு கொடுக்க போகிறேன், அதில் வந்து டேட்டாஸ் எல்லாம் இருக்குது, அதை அவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஜிபார்டெட் மூலிமா அதை வந்து ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டெலீட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிபார்டெட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிபார்டெட் பார்ட்டிஷன் எடிட்டர், நோம் பார்ட்டிஷன் எடிட்டரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.